அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் அரபு வார்த்தைகளின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஃபர்லு. ஃபர்ல் என்றால் கட்டாய கடமை என்பது பொருளாகும். அடுத்து சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையே சுன்னத்தாகும். மார்க்கம் தொடர்புடைய நபி அவர்களின் வாழ்வு மற்றும் வாக்கு சுன்னத் ஆகும். நஃபில். நஃபில் என்றால் கூடுதல் அல்லது அதிகம் அல்லது உபரி என்று பொருளாகும். கடமை இல்லாத கூடுதலான வணக்க வழிபாடுகள் செய்வதை நஃபில் என்று கூறுவர். ஃபர்ல் மற்றும் சுன்னத் தொழுகைகளை தவிர ஒருவர் தாமாக விரும்பி தொழும் கூடுதல் தொழுகை நஃபில் தொழுகை எனப்படும். ஜும்மா. ஜும்மா என்னும் சொல்லுக்கு ஒன்று கூடல் என்பது பொருளாகும். வெள்ளிக்கிழமையில் நண்பகல் நேரத்தில் முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழும் 2 ரக்காத் தொழுகை ஜும்மா ஆகும். ஜமாஅத். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட மக்கள் கூட்டம் ஜமாஅத் எனப்படும். முஸ்லிம்கள் ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு 5 வேளை நிறைவேற்றும் கூட்டு தொழுகைக்கு ஜமாஅத் தொழுகை எனப்படும். ருக்கு. ருக்கு என்றால் குனிதல் என்ற பொருளாகும். தொழுகையில் இரு கைகளையும் இரு முழங்கால்கள் மீது வைத்து குனிந்து நிற்கும் நிலை. இந்த நிலையில் தலையை மிகவும் தாழ்த்தாமலும் மிகவும் உயர்த்தாமலும் முதுகை சமமாக்கி நிற்க வேண்டும். அப்போது சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று துதிக்க வேண்டும். சஜிதா. தொழுகையில் நெற்றி, மூக்கு, 2 உள்ளங்கைகள், 2 மூட்டுக்கால்கள், 2 கால்களின் விரல்கள் ஆகிய உறுப்புகள் தரையில் படும்படி செய்யப்படும் சிரவணக்கம் சஜிதா எனப்படும். ரகத். தொழுகையில் நிற்றல், 1 முறை ருக்கு, 2 முறை சஜிதா செய்தல் ஆகிய செயல்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி ரகத் எனப்படும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.